ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஆஸ்கார் விருதை பெற்ற மனிதர் அல்லாத திரை கதாபாத்திரம் எது? ஏ சிண்ட்ரெல்லா, பி மிக்கி மவுஸ், சி பென்டன், டி சின்சாங். சரியான விடை மிக்கி மவுஸ். 1932ஆம் ஆண்டு ஆஸ்கார் விருதை பெற்றது. இந்தியாவில் குங்குமப்பூ உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஏ அசாம், பி பஞ்சாப், சி இமாச்சல பிரதேசம், டி ஜம்மு காஷ்மீர். சரியான விடை ஜம்மு காஷ்மீர். மனித மூளை சுமார் எவ்வளவு வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது? ஏ 10 வாட்ஸ், பி 15 வாட்ஸ், சி 25 வாட்ஸ், டி 50 வாட்ஸ். சரியான விடை 25 வாட்ஸ். தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஏ இனிதாய் பேசுபவர்கள், பி உண்மை பேசுபவர்கள், சி கல்வியில் சிறந்தவர்கள், டி புறம் கூறாதவர்கள். சரியான விடை உண்மை பேசுபவர்கள். 2023 பிரபஞ்ச அழகி போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவரின் பெயர் என்ன? ஏ ஸ்வேதா சர்தா, பி விமலா ராய், சி நந்தினி குப்தா, டி ஐஸ்வர்யா. சரியான விடை ஸ்வேதா சர்தா. உலகில் மொத்தம் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? ஏ 12, பி 16, சி 20, டி 24. சரியான விடை 24 நேர மண்டலங்கள். 3 இதயங்களும் நீல நிற ரத்தமும் உடைய கடல்வாழ் உயிரினம் எது? ஏ ஜெல்லிமீன், பி ஆக்டோபஸ், சி திமிங்கலம், டி பென்குயின். சரியான விடை ஆக்டோபஸ். ஒரு மனிதன் தொடர்ந்து எத்தனை கப் காஃபி குடித்தால் இறந்து விடுவான்? ஏ 12 கப், பி 22 கப், சி 32 கப், டி 42 கப். சரியான விடை 42 கப் காஃபி. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் நினைவிடத்தின் பெயர் என்ன? ஏ சக்தி ஸ்தல், பி சம்தா ஸ்தல், சி ஜனநாயக் ஸ்தல், டி ஸ்திருமிதி ஸ்தல். சரியான விடை சக்தி ஸ்தல். ஒருவர் வாரத்திற்கு எத்தனை முறை தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் மிகவும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள்? ஏ 1 முறை, பி 2 முறை, சி 3 முறை, டி 5 முறை. சரியான விடை 3 முறை. ஒரு வாரத்திற்கு 3 முறை தாம்பத்திய உறவுல ஈடுபட்டாங்கன்னா அவங்க ரொம்ப இளமையா காட்சியளிக்கிறதா ஸ்காட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால உங்களோட இளமையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட துணையோட அடிக்கடி தாம்பத்திய உறவுல ஈடுபடணும். மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே அவங்கள எந்த விதமான நோயுமே அண்டாது. அதுலயும் ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி, உடல் வலியால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு சிறந்த தீர்வா இந்த தாம்பத்திய உறவு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, தாம்பத்திய உறவின் போது மனதை சந்தோஷமா வச்சுக்கிற ஹார்மோன்கள் வெளியிடப்படுறதா அதற்கு முக்கிய காரணமா இருக்குது. அதனால தம்பதிகள் தினமும் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறது நல்லது. இல்லைன்னா குறைஞ்சது வாரத்திற்கு 3 முறையாவது தாம்பத்திய உறவுல ஈடுபட்டாங்கன்னா அவங்க எதிர்பாராத நன்மைகளை பெறலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுனால மன ரிலாக்ஸாக இருக்கிறதோட உடல் ஆரோக்கியமும் மேம்படுமா. முக்கியமா நீண்ட நாட்கள் இளமையாக இருக்கணும் அப்படின்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்க. மேலும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுனால ஒருவரோட வாழ்நாளை அது நீட்டிக்கிறதாவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.